ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் லிங்க்டின்ல ப்ராப்பராக வந்து ஒரு அக்கௌண்ட் எல்லாருமே க்ரியேட் பண்ணியிருக்கணும். எல்லாருமே லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணணும். ஒன் செகண்ட் நான் என்னோடதை காட்டுறேன். ஓகே, ஸோ உங்கள் லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் ஆக்சுவலி வந்து எப்படி வந்து லிங்க்டினை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி செட் பண்ணுறது, அதில் எப்படி ரெஸ்யூமே செட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் யூடியூப்ல வந்து வீடியோ இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ராப்பராக செட் பண்ணல, எதுவும் வைக்கல அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப் பார்த்து நீங்கள் வந்து அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லிங்க்டின் வந்து ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு லிங்க்டின் வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபினிஷ். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்கையும் இதில் போஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ எப்படி போஸ்ட் பண்ணணும், சாட்ஜிபிட்லேருந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் வந்து சொல்லித்தரேன். இப்போ ஆக்சுவலி இப்போ என்னோட போஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையும் தாண்டி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சில டாஸ்க்கு நான் சொல்கிற அந்த லீட் கோடிங் ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், இதில் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ இதேமாரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரியே டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் வந்து போடணும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் நான் சொல்லித்தரேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து யூஸ்ரெஃப் அப்படிங்கிற ஒரு ஹூக் வந்து பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஸ் ஸ்டேட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் எல்லாம் பார்த்துட்டோம். யூஸ் ஸ்டேட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போது அந்த யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம வந்து போஸ்ட் போட போகிறோம். இதை வந்து நம்ம சும்மா நார்மலாக போயிட்டு லிங்க்டின்ல டைப் பண்ணி அப்படிலாம் வந்து நம்ம போஸ்ட் போடக்கூடாது. ஸோ ப்ராப்பராக ஒரு கண்டென்ட் எடுத்து, ஸோ அதை சாட்ஜிபிட்டியில் போட்டு சாட்ஜிபிட்டிலேருந்து நம்ம வந்து அதுக்கான கண்டென்ட் எடுத்து அதை படித்து பார்த்து அது ஓகேவா இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து போஸ்ட் போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டுங்கிற டாப்பிக்கை நான் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் சாட்ஜிபிட்டியில் போயிட்டு நான் அதுக்கான கண்டென்ட்டை வந்து எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ சிம்பிளாக கண்டென்ட் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கண்டென்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதேமாரியே நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ஒரு டாப்பிக்குமே சேம் அதேமாரியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் சாட்ஜிபிட்டியில் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. தங்கிலீஷில் கூட டைப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது அப்படியும் கொடுக்கும். ஓகேவா? அது ப்ராப்பராக ப்ராம்ப்ட் போட்டு எடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக எடுக்கிறேன். போஸ்ட் ரியாக்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். I want some definitions and examples for React use state to post LinkedIn and viewers easily understand what is React use state. ஓகே, ஸோ இதுமாரி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ப்ராப்பராக வந்து உங்களோட மைண்டுக்கு வந்து என்ன தோணுதோ, இப்போ வந்து யூஸ் ஸ்டேட் ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயின். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சர்ச் பண்ணி கண்டென்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன கொடுக்குது அப்படின்னா ரியாக்ட் மேக்ஸ் பில்டிங் இன்ட்ராக்டிவ் யூஐ ஈஸிலி வித் ஹூக் அப்படிங்கிறத ஹூக்கோட பேசிக்ஸ் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் யூஸ் ஸ்டேட் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் ரியாக்ட் ஹூக் தட் அலோவ்ஸ் த ஆட் ஸ்டேட் டு ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ். Before hooks, only class component could have state. With the use state, you can easily manage dynamic values like user input toggles அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. ஓகேவா? ஸோ பிலோ த கோடில் வந்து பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் தருது, கீ பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் தருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே வந்து தருது. ஓகே, இப்போது இது அப்படியே காப்பி பண்ணி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கிடையாது. அப்படியே நம்ம காப்பி பண்ணி போடக்கூடாது. இப்போ கீழே இன்னொரு கமெண்ட் நான் என்ன போடுறேன் அப்படின்னா
give filter this content to post my LinkedIn. So give LinkedIn style. I want copy and paste directly அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லிங்க்டின்ல வந்து போஸ்ட் போடுறதுக்கு வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் பாட்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகேவா, லிங்க்டின்ல வந்து நம்ம வந்து நம்ம டெய்லி கண்டென்ட் வச்சு போஸ்ட் போடுறதுக்கு நிறைய பாட்ஸ் டூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி போஸ்ட் வந்து போடலாம். பட் அதெல்லாம் வந்து கிரெடிட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான். இப்போ வந்து இந்த மெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த மெயில் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணுறோம், லிங்க்டின் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 வாட்டி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கானுங்க. ஸோ அதனால தான் அதை நம்மளால யூஸ் பண்ண முடியல. டேரெக்டாக ChatGPT வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடுறது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுமாரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அழகாக என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ரியாக்ட் யூஸ் ஸ்டேட் ஹூக். ஸோ ரியாக்ட் மேக்ஸ் பில்டிங் இன்ட்ராக்டிவ், வாட் இஸ் ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படிங்கிறது அழகாக அது வந்து சிம்பிளாக வேலை கொடுத்துச்சு. இன்னும் நீங்கள் பெட்டரான ஆன்சர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணி, ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சது, ஸோ இதை வச்சு இன்னும் பெட்டரான ஆன்சர்ஸை கொடு அப்படிங்கிறத மாதிரி கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போதைக்கு இது வந்து போதும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ லிங்க்டினுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு புதுசாக ஒரு போஸ்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஒரு புதுசாக வந்து போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுறேன் இங்கே. ஓகேவா, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு சில விஷயங்கள்லாம் இதில் வந்து டெலீட் பண்ணிடணும். அது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட ChatGPTயோட பேசுகிறது அது சொல்லும் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ டெலீட் பண்ணி விட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருணும் நம்ம. இன்னும் நீங்கள் வந்து ஏதாவது ஏஐ டூல்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணுறதுனா கூட பெட்டர், அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது சும்மா இந்த ஆக்சுவலி இமோஜில் வந்து நம்ம ஏதாவது இது டேக்ஸ் மாதிரி வைக்கலாம். ஸோ இது மாதிரி ஓகே, யூஸ் ஸ்டேட் ரிட்டன் அப்டேட்டிங் ஸ்டேட். ஓகே, ஆல்வேஸ் யூஸ் செட்டர். இந்த டிப்ஸ்லாம் வேண்டாம், டிப்ஸ் எடுத்துரும். ஓகே, ஸோ கீ பாயிண்ட்ஸோட போதும். இப்போ இதோட முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்படி மட்டும் சிம்பிளாக வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம போடக்கூடாது. ஸோ இன்ட்ராக்டிவாக இருக்காது. ஸோ இதே நீங்கள் வந்து ChatGPTயில் போய்ட்டு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். எனக்கு வந்து இமேஜை பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPTலே கேட்கணும். ஸோ எப்படி அதை கேட்கணும் அப்படின்னா ஜெனரேட் the image viewers easily understand in use state. ஓகே, ஸோ நான் கொடுத்துட்டேன் ஜென்ரேட் இமேஜ்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணிட்டு வந்து உங்களோட லிங்க்டின்ல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி இமேஜோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் வந்து போடணும். இன்னும் பெட்டர் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்களே வந்து டீச் பண்ணுற மாதிரி போட்டாலுமே ஓகே தான். இது வேற ஒரு லேக் ஆகிட்டே இருக்கு.
இது ஜென்ரேட் பண்ண மறுபடியும் கொடுக்குறேன். ஜெனரேட் இமேஜ். ஸோ கொடுத்தனா அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். சம்டைம்ஸ் இதில் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பான். கிரெடிட்ஸ் இல்லை அப்படின்னா ஜென்ரேட் ஆகாது. அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, ஸோ இதுமாரி இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6-7 இமேஜோ 8 இமேஜோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ரீ வெர்ஷனில், ரியாக்டில், சாரி சாட்ஜிபிட்டியில். ஓகே, ஓகே எல்லாத்தையுமே லிங்க்டு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் எல்லோரும் வந்து லிங்க்டின்ல வந்து போஸ்ட் போடணும். ஓகேவா, டெஃபினட்டாக எல்லாருமே யார் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே லிங்க்டின்ல வந்து டெஃபினட்டாக வந்து போஸ்ட் போட்டுருக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வந்து போடுவேன். ஓகே, ஸோ வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நான் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் யார் ப்ராப்பராக வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் போடுவேன். ஓகே, ஓகே, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, எனக்கு இந்த இமேஜ் வேணாம், இப்படி வேணும், ஸோ மீன்ஸ் என்னோட ஐடியாலஜிக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இப்போதைக்கு நமக்கு வந்து போதும். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் வருதானு. வரல. ஓகே, ஜஸ்ட் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு இமேஜோட நம்ம வந்து ஃபோட்டோ வந்து போட்டாச்சு, லிங்க்டின்ல போஸ்ட் போட்டாச்சு. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போஸ்ட் போட்டுடணும். ஓகேவா, எனக்கு இன்னும் ஏஐ டூல்ஸ்லாம் தெரியும், நான் அதை வச்சு நான் வந்து இன்னும் பெட்டராக வந்து நான் போஸ்ட் போடுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை வந்து பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது, எப்படினாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். இன்னும் பெட்டராக எனக்கு போஸ்ட் போட தெரியும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து போஸ்ட் போடலாம். இன்னும் வந்து வேறு ஏதாச்சும் கிளாடுங்கிற ஒரு ஏஐ ஒன்று இருக்குது. கிளாட் எத்தனை பேருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதுவுமே சாட்ஜிபிட்டி மாதிரி இப்போ எல்லாருமே டெவலப்பர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிளாடு. ஓகேவா, கிளாடு அப்படிங்கிற அந்த ஏஐயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது எங்கே இருக்கும், ஸ்பெல்லிங் தான் நினைக்கிறேன், கிளாட் ஏஐ. ஸோ இதுதான் ஓகேவா. ஸோ இந்த இதில் தான் இருக்கும் கிளாட் ஏஐ. ஸோ இது டெவலப்பர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க கிளாட். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சாட்ஜிபிட்டி மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரிசல்ட் தருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை கூட யூஸ் பண்ணலாம். நானும் யூஸ் பண்ணி பார்க்கல, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கிளாட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி லிங்க்டின்ல வந்து ப்ராப்பராக வந்து போஸ்ட் போடணும். ஓகே, ஸோ யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க அன்னைக்கான நோட்ஸை வந்து எல்லாருமே வந்து போடணும். ஓகேவா, ஓகே. நீங்கள் வந்து உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டை வந்து குரூப்பில் ஒன்ஸ் கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் குரூப்பில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து போஸ்ட் போடுங்க, சாரி அதை வந்து சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஸோ நான் நிறைய பேர் என்டி கனெக்ஷனில் வந்து இருக்கீங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப்பில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வந்து யாரெல்லாம் போஸ்ட் போடுறா அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ அதனால் வந்து இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து ஸோ ரியாக்ட் இப்போ இன்னைக்கு வந்து என்ன கண்டென்ட் நீங்கள் போட போகிறீங்க, என்ன டாபிக் என்ன பேஸ் பண்ணி நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ரியாக்டில் உங்களுக்கு வந்து என்ன இது வரைக்கும் என்ன கான்செப்ட் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன்லாம் பார்த்துட்டோம், யூஸ் ஸ்டேட் பார்த்துட்டோம்,
தென் வந்து யூஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டிஷனல் என்டரிங் ப்ராப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஈவென்ட் ஹேண்ட்லிங் பார்த்துட்டோம். ஃபார்மில் எப்படி பேசிக்காக ஃபார்ம் வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஆன் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி பேசிக்காக ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ வருஷத்தில் அந்த டாப்பிக்கோட லிஸ்ட்டை போட்டு இந்த டாப்பிக்கோட ஜஸ்ட் டெஃபினேஷன் யூஸ் ஸ்டேட்னா என்ன, அதோட டெஃபினேஷன் மட்டும் ரொம்பலாம் அட்வான்ஸாக போகலாம். ஜஸ்ட் அதோட டெஃபினேஷன் மட்டும் போட்டுட்டு ஒரு இமேஜ் சாட்ஜிபிட்டியில் வந்து இமேஜ் கேளுங்க. இத்தனை கண்டென்ட்லாம் நான் வந்து படிச்சுட்டேன், இத்தனை கண்டென்ட்லாம் எனக்கு வந்து தெரியும், ஜஸ்ட் அதை வந்து அந்த இமேஜை வந்து எனக்கு கொடு, இந்த டாபிக்ஸ்லாம் வச்சு எனக்கு இமேஜ் வந்து கொடு அப்படின்னு சாட்ஜிபிட்டியில் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து போஸ்ட் வந்து போட போகிறீங்க. ஓகேவா? எல்லாரும் கிளியர் தானே? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதேமாரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போஸ்ட் வந்து போட போகிறோம். இன்றைக்கி யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் வந்து அந்த போஸ்ட் வந்து போட போகிறீங்க. ஸோ டெய்லியும் வந்து போஸ்ட் வந்து போடணும். ஸோ ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம பண்ணுறோம்? இப்போ ஆக்சுவலி வந்து ஆக்சுவலி வந்து சில பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்கும், நமக்கு தெரியும் இதை வந்து போஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பீங்க. பட் ஏன் அதை வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு எப்படி சொல்கிறது நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலுமே சரி, ஸோ ஏன்னா ரொம்ப நிறைய நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம போடணுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு வரும். ஓகேவா? ஸோ அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அந்த தாட் வந்து நமக்கு வந்து வரும். பட் அந்த தாட் வந்து வரக்கூடாது. ஸோ ஏன் நம்ம வந்து இதுமாரி பண்ணுறோம், இதுமாரிலாம் போஸ்ட் போடுறோம் அப்படின்னா இப்போ நம்மலாம் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஆள் தான். நம்மள்ட்டலாம் வந்து பெரிய லெவலில் நம்ம யாருமே இல்லை. ஓகேவா? நம்ம எல்லாருமே ஜஸ்ட் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் தான். ஸோ இப்போது இதேமாரி நீங்கள் வந்து டெய்லி போஸ்ட் போடுறீங்க. நீங்கள் வந்து நான் இது படித்தேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட போகிறதில்ல. ஓகேவா? இன்றைக்கி நான் இது படித்தேன் அப்படிங்கிறதுலாம் அப்படி போடக்கூடாது. அது ப்ரொஃபஷ்னலாக லுக்காக உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் இன்னைக்கு இது படித்தேன், நான் இன்னைக்கு இது படிக்க போகிறேன், நாளைக்கு அப்படி போடக்கூடாது. ஸோ யூஸ் ஸ்டேட் இன்னைக்கு டே 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இத்தனை டாபிக்ஸ் வருஷலாக போட்டு மை 5 days டார்கெட் அப்படின்னா இத்தனை டாபிக் வருஷலாக போட்டு டாப்பிக்கோட டெஃபினேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா போஸ்ட் போட போகிறீங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு டாபிக் நம்ம எடுத்து அந்த டாப்பிக்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் போட போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அது இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ யாராச்சும் வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து போயிட்டு சாஃப்ட்வேர் ரியாக்ட் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட் கீழேயும் ஹேஷ்டேக் வந்து போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு போஸ்ட்டு கீழேயும் ஹேஷ்டேக் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். ஸோ இப்போ என்னோட போஸ்ட் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டு கீழேயும் ஹேஷ்டேக் கொடுத்துருப்பேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த ஹேஷ்டேக் தான் ரொம்ப முக்கியம். கீழே இருக்க ஹேஷ்டேக்ஸு, இந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து டெஃபினட்டாக போடணும். ஏன்னா இது சர்ச் அப்பீரியன்ஸ் எஸ்இஓக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி கூட நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹேஷ்டேக்கையும் நீங்கள் சாட்ஜிபிட்டிலே வந்து எடுத்துக்கலாம். அது கீழே அந்த சாட்டு கீழே கொடுத்து கிவ் த ரிலேட்டட் ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஹேஷ்டேக்ஸ் வந்து கொடுக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பேஸ்ட் பண்ணி இதில் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இது கிளியர் தானே? ஸோ பண்ணலாம்ல எல்லாரும்? ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே, டன். சூப்பர். உங்களோட நீங்கள் ஆக்சுவலி இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே, இப்போ நீங்கள் கோடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே, அந்த கோடோட ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் போடுங்க. ஏஐலேருந்து ஜென்ரேட் பண்ண இமேஜையும் நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஏஐயில் வந்து ஜென்ரேட் பண்ணுற இமேஜ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இம்ப்ரெசிவாக இருக்கும். அதனால ஏஐயில் கிரியேட் பண்ண இமேஜையும் போடுங்க. தென் உங்களோட இப்போ நீங்கள் இந்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் நீங்கள் வந்து போடுங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னொன்று பண்ணலாம். என்னன்னா இப்போ நீங்கள் இந்த கோடு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த கோடை வந்து அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃபை அதில் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே,
அப்டேட் ஆகல. சரி, ஓகே. யாரு கேட்க போறா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த யூஸ் ரெஃப் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஹூக் தான். இந்த ஹூக் வந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ்ட் லெவல்ல, ஒரு பெரிய லெவல்ல நம்ம வந்து கோட் பண்றோம் அப்படின்னா, அப்ப எப்பயாவது ஒரு சில இடத்துல இந்த யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து இந்த அனிமேஷன்லலாம் இந்த யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த அனிமேஷன்ஸ், இந்த ஃப்ரேமர் மோஷன் அனிமேஷன்ஸ் இருக்கும், ஜிசாப்னு ஒரு அனிமேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த யூஸ் ரெஃபோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, டைரக்டாவே டாம் எலமெண்ட்டை அக்சஸ் பண்றது. ஓகேவா? ஸோ டைரக்டாவே டாம் எலமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அக்சஸ் பண்றது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ ரொம்பலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, சிம்பிள் தான். பட் ஆனால் இது பெரிய லெவல் என்ன பண்ணும் அப்படின்னா வேலையை பார்த்து விடும். ஓகே, ஸோ நான் அப்படின்னா என்னங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறலாம், இதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மெயின் கண்டென்ட் இதில் எதுவுமே வேண்டாம். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். NVM use 20. npm run dev. ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்குமா? ஓகே, ஸோ இந்த யூஸ் ரெஃபும் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹூக் தான். இந்த ஹூக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டாகவே டாம் எலமெண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் வித்தவுட் ரீரெண்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டாம் எலமெண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டாம் எலமெண்ட் ஒரு ஒர்க்கை பண்ணுது அப்படின்னா அது வந்து பேஜ் மீன்ஸ் ரீரெண்டர் ஆகும். அந்த காம்பனண்ட் ஒரு வாட்டி என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டர் ஆகும். ஓகே, ரீரெண்டர் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து அந்த டாம் எலமெண்ட்டை அக்சஸ் பண்ணுவோம். ஸோ வித்தவுட் ரீரெண்டர், இதுதான் கான்செப்ட். ஓகே, டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம், அந்த ஃபார்மில் வந்து சம்திங் ஒரு வேல்யூவை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண போகிறோம், இல்லை வந்து அந்த ஃபார்மில் வரக்கூடிய வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து கவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இப்போ வந்து ஒரு டிவ் எலமெண்ட்டை டார்கெட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரோல் ஆகுது, பேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகக்குள்ள எனக்கு இந்த டிவ் வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து 2 டிவ் இருக்குது. ஒரு டிவ்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு டிவ் இருக்குது, இதில் ஹோம் இருக்குது, கீழே பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் இருக்குது. ஓகே, ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் இருக்குது. ஸோ இந்தமாரி டிவாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த கான்டாக்ட் டிவ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சம்திங் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து லைவாக உங்களுக்கு காட்டும் அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் பண்ணியிருக்கேன், இதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் நாளைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணுறேன். நீங்களும் அதேமாரி ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இதாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்.
இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்குது, அபவுட் பேஜ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே எனக்கு ஒவ்வொரு டிவிஷன், ஒவ்வொரு செக்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? இப்படி தானே ஒவ்வொரு காம்பனண்ட்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போது இப்போ இங்கே மேலே வந்து என்னோட இந்த டாப் பார் இருக்கு இல்லையா? இந்த டாப் பார் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. ஜஸ்ட் நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணோன்னே என்னோட டாப் பார் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் இதுதான் கான்செப்ட். இப்போ எனக்கு வந்து ஒரு டிவிஷன் வச்சுருப்பேன். இந்த காம்பனண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி மாறிடணும், டார்கெட் பண்ணு. ஸோ கீழே நான் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேலே டாப் பார் எனக்கு எல்லாமே ஓகே, ப்ராப்பராக இருக்குது. ஸோ கீழே வந்து இந்த காண்டாக்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லேக் ஆகுதா என்னன்னு தெரியல. ஜஸ்ட் காண்டாக்ட் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே வந்து இப்போ வந்து எனக்கு இப்படி இருக்குது, ஓகேவா? எனக்கு வந்து இதேமாரி இருக்குது. ஸோ இங்கே காண்டாக்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு சேஞ்ச் ஆகிடும். டெவலப்பர்னு இங்கே வந்துடும் கலரில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒயிட் கலரில் வந்துடும். ஓகே, ஸோ காண்டாக்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காண்டாக்ட் பேஜ் காண்டாக்ட் பேஜை எனக்கு டார்கெட் பண்ணு. அந்த காண்டாக்ட் பேஜ் வந்ததுக்கு அப்புறம், அதாவது டேரக்ட்மெண்ட்டை டிவெலப்மெண்ட்டை நம்ம அக்சஸ் பண்றோம் அந்த காம்பனண்ட்டுக்குள்ளேயே போயிட்டு. ஓகே, இந்த டேரக்டா இந்த டிவெலப்மெண்ட்டை டாம் எலமெண்ட்டை மீன்ஸ் இந்த டாம் எலமெண்ட்டை நம்ம டேரக்டா வந்து அக்சஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் வந்து பண்றோம். ஸோ இதே மாதிரி அனிமேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த டாப் பாருக்கு எப்படி இதுதான் காண்டாக்ட் பார்னு தெரியுது அப்படின்னா, இந்த டாப் பார்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ரெஃப் அப்படின்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். இந்த டாப் பார்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த காண்டாக்டுக்கு கொடுப்போம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா காண்டாக்ட்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், காண்டாக்ட் காம்பனன்ட்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த காண்டாக்ட் காம்பனன்ட் ரெஃபரன்ஸை டாப் பாருக்கு கொடுப்போம். இஃப் இன் கேஸ் பாத் இது அப்படி இல்லைன்னா அது, ஓகேவா? ஒன்று இதை வந்து காண்டாக்ட் கொடுப்போம். ஏதாவது ஒரு இது ரெஃபரன்ஸ் நம்ம வந்து சேமா இருக்கணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸை நம்ம போயிட்டு நம்ம கொடுக்கக்குள்ள இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுமாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி வந்து அது பேசிக்காக எப்படி வந்து யூஸ். ஸோ இதேமாரி அனிமேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஏதாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்க்கக்குள்ள நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் ரெஃபை ஃபஸ்ட்டு எப்போதும் போல தான் எல்லாமே நம்ம வந்து எது பண்ணாலுமே ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து இங்கே வந்து இம்போர்ட் கொடுக்குறேன். சாரி, இம்போர்ட் வந்து மேலே கொடுக்கணுமா? இம்போர்ட் யூஸ் ரெஃப். ஓகே, ஸோ இந்த ஹூக்கை வந்து நான் கொடுத்துட்றேன். ஆட்டோ இம்போர்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த யூஸ் ரெஃப். ஸோ இப்போ இந்த யூஸ் ரெஃப்ல ஜஸ்ட் இதை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து மை ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு யூஸ் ரெஃப். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதுமாரி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? பட் இதுக்குள்ளே வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ வந்து நமக்கு வந்து இருக்கணும். அது வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து நல்லா இருக்கலாம், இல்லை ஜீரோவாக இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். சாரி. ஸோ அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூவை நீங்கள் வந்து கொடுக்கணும். அது உங்களோட காம்பனண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் வேல்யூவை வந்து கொடுக்கணும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே இன்புட் பாக்ஸ் இருக்க போது, இங்கே வந்து சப்மிட் இருக்க போது, பட்டன் இருக்க போது, பட்டன். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்புட் பாக்ஸ் வந்து எனக்கு டேரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, டிவிஷன் போட்டுக்கிறேன். ஓகே, ப்ளஸ் borders orange. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னன்னா
ஜஸ்டிஃபை சென்டர். இது வந்து ஒரு டெவலப் பண்ணுறோம். ஓகே, இப்போ சென்டர் ஆகிடும். டன். இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துரும். இந்த பட்டன் கீழே வந்துருமா? ஓகே, இது கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதேமாரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளான ஒரு லிங்க். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸை கிளிக் பண்ணால் இந்த டிவ் எலமெண்ட் டேரெக்டாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த டிவ் எலமெண்ட் எனக்கு அக்சஸ் ஆகணும். சாரி, ஐ மீன் அந்த டாம் எலமெண்ட் எனக்கு அக்சஸ் ஆகணும். இந்த இன்புட் பாக்ஸ் வந்து எனக்கு இது பண்ணணும். ஸோ அப்போது இந்த பட்டனுக்கு எப்படி வந்து இது தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் தான். ஓகேவா? அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் நம்ம எழுதணும் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், ஹேண்டில் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நமக்கு ஒரு கோடு வந்து நமக்கு இருக்குது. டிஃபால்ட்டாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது டாம் எலமெண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது வந்து இருக்குது. ஜஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மைரெஃப் இருக்கு இல்லையா, அந்த மைரெஃபை போட்டு ஸோ இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கரண்ட் வேல்யூவை டார்கெட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எனக்கு கிளிக் பண்ணால் ஒரு வேல்யூ வந்து எனக்கு பாஸ் ஆகும். அதில் வந்து பாஸ் ஆகிற அந்த கரண்ட் வேல்யூவை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே எல்லா யூசர் ரெஃப்லையுமே இந்த கரண்ட் வேல்யூவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கரண்ட் எடுத்து ஸோ இதுக்குள்ளே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து வரும். அது வந்து நம்மளோட காம்போனண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஃபோக்கஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து நான் ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இந்த ஹேண்டில் ஃபோக்கஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் இதுக்கு வந்து ஆன் கிளிக்காக கொடுத்துட்றேன். ஓகேவா? ஆன் கிளிக்காக கொடுத்துட்டேன். இப்போ எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ கிளிக் பண்ணால் இது ஃபோக்கஸ் ஆகணும். ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதை வந்து கொடுக்குறோம். இப்போ நம்ம ஹேண்டில்லாம் நான் எழுதிட்டேன்ப்பா, ஹேண்டில்லாம் வந்து எழுதிட்டேன், ஹேண்டில் கிளிக்கு எல்லாமே எழுதி கொடுத்துட்டேன். இப்போது இந்த பட்டனுங்கிற இந்த டாம் காம்போனண்ட்டுக்கு எலமெண்ட்டுக்கு இந்த இன்புட்டை எப்படி நான் தெரிய வைக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் நம்ம மைரெஃப்ங்கிற ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மைரெஃபை இங்கே ரெஃபரன்ஸாக நம்ம கொடுக்கணும். ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும், சாரி ஒரு ஆட்ரிபியூட் கிடைக்கும். அதுக்குள்ளே மைரெஃப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துடணும். இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த சாயிலில் தான் மீன்ஸ் இந்த ஒரு இதில் தான் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இதே மாதிரியான விஷயங்களும் எனக்கு ஒர்க் ஆகும். ரெஃபரன்ஸாக நான் கொடுத்துருவேன். இந்த காம்பனண்ட் இப்போ ஆக்சுவலி இந்த டாப் பாரில் வந்து நான் ஒரு மைரெஃப் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ரெஃபரன்ஸை ப்ராப்ஸ் மூலயமா பாஸ் பண்ணி இந்த காம்பனண்ட்டுக்கு நான் தெரியப்படுத்துவேன். ஓகேவா? நம்ம ப்ராப்ஸ் மூலயமா ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணலாம், தெரியுமில்ல? அதேமாரி எனக்கு இந்த டாப் பார்ங்கிற காம்பனண்ட் இன்னொரு இடத்துல இருக்கும், எனக்கு இந்த கான்டாக்ட் வந்து இன்னொரு இடத்துல இருக்கும். அப்புறம் எப்படி நான் இந்த ரெஃபரன்ஸை ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி நான் ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு தான் ப்ராப்ஸ். நான் இந்த ரெஃபரன்ஸ் இந்த மைரெஃப்ங்கிறத இந்த ரெஃபரன்ஸை ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டாப் பாரில் எழுதி வச்சிருவேன். ஓகேவா? அப்போ இந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு அந்த நேவ் பார் வந்து எனக்கு இருக்கும், இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த நேவ் பார்ல நான் ப்ராப்ஸாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுமாரி பாஸ் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்மளோட அனிமேஷன்ஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்னும் நம்ம டெஃபினேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய நம்ம வந்து கொடுக்கலாம், நிறைய இருக்கும். பட் இதை வந்து ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்தமாரி விஷயங்களை தான் யூஸ் பண்ணுறோம். பட் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ யூஸ் ஸ்டேட்டு யூஸ் ஹேபிட் ஹூக் மாதிரி நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, ஜஸ்ட் வந்து எந்தெந்த இடத்துலாம் தேவைப்படுது, ஸோ எப்போல்லாம் அது வந்து தேவைப்படுது, ஸோ இதே தான் நம்ம இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கவுண்ட் வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே,
ஓகே, நான் இதை வந்து டெலீட் பண்ணி விட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து வைக்கிறேன் சிம்பிளாக. இதில் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு இதில் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து இதில் இருக்குமா. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துரும். இதில் வந்து நான் வேல்யூவாக கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ வேல்யூ ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆன் சேஞ்சு எழுதிடுறேன். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்ம இன்புட் பாக்ஸில் என்ன வேல்யூஸ் டைப் ஆகுதோ அந்த வேல்யூவோட கவுண்ட்டை நான் எடுக்க போகிறேன். இதுதான் கான்செப்ட். அந்த வேல்யூவோட கவுண்ட்டை வந்து நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ எங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கும். இந்த பேராகிராஃப் டேக்கில் நான் வந்து அந்த கவுண்ட்டோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதோட கிளாஸ் நேம் போட்டுப்போம். ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு எக்ஸல் ஃபாண்ட் போல்டு டெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் 600 கொடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கரண்ட் வேல்யூவை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு தான் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரு ஆகும் இல்லையா. இப்போ நான் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அந்த டெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இங்கே என்ட்ரு ஆகும். பட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ லெட்டர்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட் வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். அதாவது எத்தனை வாட்டி வந்து அது ரெண்டர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் இப்போ ஆக்சுவலி இதில் இருக்க ஒரு இந்த டாம் எலிமெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அக்சஸ் பண்ணணும். அக்சஸ் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ வேல்யூஸ் வந்து கவுண்ட் ஆகுது, எவ்வளோ வேல்யூஸ் வந்து அதில் இருக்குது, அது வந்து எத்தனை வாட்டி ரெண்டர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஃப் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் டெக்ஸ்ட் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து யூஸ் ரெஃப். இப்போது இதோட இனிஷியல் வேல்யூ வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து நல்லு கொடுத்தேன். பட் இதில் இனிஷியல் வேல்யூ நான் 0 கொடுக்கணும். ஏன்னா நான் அதோட கவுண்ட்டை தான் எடுக்க போகிறேன். ஸோ அதேமாதிரி இந்த இனிஷியல் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் காம்பனண்ட்டுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இதில் கவுண்ட்டை தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ அந்த கவுண்ட்டை எப்படி எடுக்கணும், எனக்கு வந்து இனிஷியலாக எனக்கு வந்து இப்போ நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகுதுல்ல, எனக்கு அதேமாதிரி இந்த கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ இது எப்படி வருது அப்படின்னா டேரெக்டாக ஆன் சேஞ்ச் மூலயமா நான் அதை அக்சஸ் பண்ணி எடுக்கிறேன். பட் இந்த யூஸ் ரெஃப் அப்படி தான் என்னால் ஆன் சேஞ்ச் மூலயமா எடுக்க முடியாது. ஸோ கரெக்டாக இதே இப்போ நான் இதில் டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வரணும். அதை வந்து நம்மளால ஆன் சேஞ்ச் அது மூலியமாலாம் எடுக்க முடியாது. பட் இதில் வந்து இந்த யூஸ் ரெஃப் மூலியமாக நம்ம கரண்ட் கவுண்ட் வந்து நம்ம எடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஹூக்கில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ வித்தவுட் டெபெண்டன்சியில் நான் யூஸ் ரெஃப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, வித்தவுட் டெபெண்டன்சியில் யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ரெஃப் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே கரண்ட் தான். இந்த டெக்ஸ்ட் ரெஃப்ல கரண்ட் வேல்யூவை இப்போ வந்து கரண்ட்டாக எனக்கு 0 இருக்குது அப்படின்னா இப்போ அந்த 0வோட +1. இப்போ எனக்கு இனிஷியலாக இது 0 இருக்குது. ஓகேவா, இப்போ இனிஷியலாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இது 0ல இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு வேல்யூ டைப் பண்ணக்குள்ள இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா 0. இப்போ இனிஷியலாக எனக்கு வந்து 0 தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இனிஷியலாக வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 0ன்னு அதில் ஷோகேஸ் ஆகிருக்கும். அந்த 0வோட இப்போ எனக்கு 1 இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நான் இது பண்ணுறேன் அப்படின்னா 1 எனக்கு ஆட் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கரண்ட் ரெஃப்ல +=1. இப்போ எனக்கு கரண்ட்டாக இதில் வந்து 0 தான் இருக்குது. அந்த 0வோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன ஆட் ஆகுதோ அதை வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு 1 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் வந்து கான்செப்ட். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கவுண்ட் வந்து எத்தனை வாட்டி ரெண்டர் ஆகுது அப்படிங்கிற கவுண்ட்டை நான் இதில் வந்து எடுக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நான் இது வந்து 1 கொடுத்தனா ஒரு வாட்டி ரெண்டர் ஆகும், 2 கொடுத்தனா இந்த வாட்டி 2 ரெண்டர் ஆகும், 3 கொடுத்தனா 3, 4 கொடுத்தனா 4. ஸோ அந்த கவுண்ட்டை நான் இங்கே வந்து எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து இதில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டோட இதோட கவுண்ட்டு நீங்கள் நினச்சிக்க கூடாது. இதில் டைப் பண்ணுற அந்த லெட்டர்ஸோட கவுண்ட் இது கிடையாது. ஸோ பேக்ரவுண்டில் ரெண்டர் ஆகும், அந்த ரெண்டரோட கவுண்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோடு வந்து எழுத முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ரெஃப் இந்த கவுண்ட் இங்கே கொடுத்தோம் இல்லையா டெக்ஸ்ட் ரெஃப், அந்த டெக்ஸ்ட் ரெஃபோட கரண்ட் வேல்யூவை நான் எடுக்கிறேன். ஓகே,
ஸோ இந்த கரண்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து கரண்ட் வேல்யூ கிடச்சிடும். இப்போ இனிஷியலாக 0 இருக்குது. ஸோ நான் கொடுத்தேன்னா எத்தனை வாட்டி கொடுக்குறோன்னா அத்தனை வாட்டி கரண்ட் வேல்யூஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இத்தனை வாட்டி எனக்கு வந்து காம்பனண்ட் வந்து பேக்ரவுண்டில் ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ரெண்டர்ஸை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ ப்ரிவென்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோடு வந்து எழுதணும். ஓகே, ஸோ இதுமாரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த யூஸ் ரெஃப் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் யூஸ் ரெஃபோட கான்செப்ட். இந்த யூஸ் ரெஃபை இதேமாரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு டிவ்வுக்கு இன்னொரு டிவ்வை வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்து அந்த டிவ் ரெண்டும் ஜாயின் ஆகக்குள்ள இல்லை மீட் ஆகக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கணும். ஓகே, ஸோ இந்தமாரி கான்செப்ட். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபார் இப்போ இந்த இன்புட் பாக்ஸை வந்து நான் டைப் பண்ணுறேன். அப்போ இந்த இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணக்குள்ள எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு டிவ்வில் எனக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு டாம் எலிமெண்ட்டை டைரெக்டாக அக்சஸ் பண்ணி அந்த டாம் எலிமெண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்து அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை இன்னொரு டாம் எலிமெண்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்தி ஸோ நம்ம ஏதாவது ஒரு வேலையை இன்ட்ராக்ஷனை நம்ம வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ரேர் கேஸ் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதாவது அனிமேஷன்ஸ் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லி அனிமேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா அடிக்கடி இந்த யூஸ் ரெஃப் வந்து யூஸ் ஆகும். இல்லை நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா ப்ராஜெக்டில் வந்து 100 மாடியூல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி தான் யூஸ் ரெஃப் வந்து யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இல்லை யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ யாருக்கா ஏதாவது டவுட்ஸ்? ஸோ எல்லாருக்கும் கிளியர் தானே? ஓகே, ஸோ எல்லாருமே வந்து உங்களோட ஐடியா வந்து ஸ்டூடெண்ட் ஐடியா வந்து போட்டுட்டீங்களா? ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க, அட்டண்டன்ஸ் விழாது. சரி, ஓகே. ஸோ இதோட நோட்ஸ் வந்து நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தது வந்து கிளாஸஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நோட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிட்டு குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதிக்கலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா, சொல்லுங்கம்மா. இந்த கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களா? அப்லோட் பண்ணுங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்யூ.